பிரம்ம முகூர்த்த பூஜையோட 11ஆம் நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. எப்பவும் போல காலைல 4:30 மணிக்கு எழுந்தாச்சு. வாசல்ல விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாசல்ல கூட்டிட்டு தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்ட பிறகு வாசல்ல ஃபர்ஸ்ட் விளக்கேற்றிட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு தொடர்ந்து தான் ஏற்றணுமா, நடுவில் ஏதாவது நம்ம ஏற்ற முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். நமக்கு தொடர்ந்து ஏற்ற முடியலன்னா நம்ம எத்தனை நாள் முடிச்சிருக்கோமோ அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த 2 நாள் முடிஞ்சிச்சு இல்லை 3 டேஸ் நம்மளால் ஏற்ற முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணி ஏற்றலாம். நடுவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் டே நம்ம அதை கண்டினியூ பண்ணி நம்ம ஏற்றலாம். நானும் அப்படி தான். நான் நடுவில் ஏதாவது 1 நாள் 2 நாள் என்னால் ஏற்ற முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி அந்த டேவோட கணக்கோட தான் சேர்ந்து நான் விளக்கேற்றுவேன். இன்னைக்கு எப்பவும் போல காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு நல்லபடியாக ஏற்றி சாம்பிரானே போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மீடியா சேனல்.